ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய பல வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். இன்றைக்கி அந்த வகையில் நாம் பார்க்க போவது, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஆலயம் மிக மிக வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஆலயம். ஒரு ஆலயத்தில் ஒரு இறைவன் வழிபட்டாலே சிறப்பு வாய்ந்த தலமாக கருதப்படுது. ஆலயத்தில் பல இறைவனுங்க இங்கே சிவபெருமானை வணங்கியிருக்கிறாங்க. அதனால் எவ்வளோ புகழ்பெற்ற தலம் நீங்கள் பார்த்துங்க. அந்த தலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் சென்னையில் இப்போ பாடின்ற ஊரில் திருவலி தாய் என்ற பேரில் அந்த ஆலயம் இருக்குது. இப்போ அங்கே இருக்கிற இறைவன் பார்த்தா திருவல்லீஸ்வரர், தாய் பார்த்தீங்கன்னா தாயாம்பிகை என்ற பெயரில் இருக்காங்க. இங்கே 7ஆம் நூற்றாண்டு சைவ நேதி படைப்பார் தேவார நாயன் இருக்காங்கல்ல, அவங்க தமிழ் கவிஞரால் எழுதப்பட்ட பாடல் பெற்ற தலம் இது. இங்கே தீர்த்தம் பார்த்தீங்கன்னா பரத்ராஜ் தீர்த்தம். இந்த பரத்ராஜ் தீர்த்தம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பரத்ராஜ் முனியோட தொடர்புடைய ஆலயம் இந்த ஆலயம். அவர் பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமான் தலைமை இருக்கார். இல்லை சிவபெருமான் அடையிறது அவர் ஒரு சிட்டுக்குருவி வடிவில் சிவபெருமான் வழங்குறதா இந்த ஊர் பேர் திருவலித்தலை என்று பெயர் பெற்றது. இது குரு பகவானுடைய பரிகார தலமாகவும் கருதப்படுகிறது. ஏன் சொன்னாக்கா, குரு இருக்கார் இல்லையா, குரு தன்னுடைய சகோதரன் மனைவி மேகனா கூட சாபத்தால் பெரிய பாதிப்பு சந்திக்கிறாரு. அதுலேருந்து விடுபடுறதுக்காக சிவபெருமானை வணங்குறார். அப்படி சிவபெருமான் வணங்கும் போது சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, நீ போயிட்டு திருவலித்தாய் என்ற ஊரில் போய் அந்த இடத்துல நீ தவம் செய், அதுக்கான பலன் கிடைக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பார்த்தீங்கன்னா பல மிகவும் கடுமையான தவம் செய்தார். பல ஆண்டுகள் செய்தார். தவம் செய்ததால் இந்த ஆலயத்தில் சிவபெருமான் பாவ வர்ச்சனை பெற்ற சாபத்திலிருந்து விடுபட்டார். அதனால் குருவுக்கு குரு பரிகார தலமாக தலம் விளங்குது. அது மட்டும் இல்லை, பல பேர் இங்கே சொன்ன இல்லையா, பல பேர் இங்கே வழிபட்டுருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா இந்திரன், பிரம்மன், மகாவிஷ்ணு, சூரியன், சந்திரன், அக்னி பகவான், நட்சத்திர தேவதைகள் பல பேர் வந்துடுறாங்க. அதில் சம்பந்தர், ராமானுஜர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வழிபட்ட தலமாகவும் தலம் விளங்குது. இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா, விநாயகருடைய மனைவி விநாயகர் திருமணமான ஆலயமும் இதுதான் சொல்கிறாங்க. என்னன்னாக்கா, பிரம்மாவின் மகளான கமலா, வள்ளி என்ற 2 பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு விநாயகர் மணந்து கொண்ட தலமாகவும் இந்த தலம் விளங்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆலயத்தில் போயிட்டு எம்பெருமான் சிவபெருமானையும் விநாயகரையும் குரு பகவானையும் வாங்கினா நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலையும் விலகி மகிழ்ச்சியை பெற்று முன்வினை செய்த பாவம்லாம் விலகிட்டு சிறப்புற வாழலான்னு சொல்கிறாங்க. அதனால் எங்கேயும் போய் அலையதால பக்கத்தில் தான் இருக்குது. சென்னையில் பாடி என்ற ஊரில் திருவல்லித்தாலம் என்ற வல்லீஸ்வரர். அதனால் வாய்ப்பு உருவாக்கிட்டு போயிட்டு எம்பெருமான் சிவபெருமானை தரிசித்து இறைவி தாயம்மையை வணங்கி எல்லாம் வல்ல இறைவர் பெற்று வாழ்க்கையில் இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.